பரவாயில்ல எல்லாம் கெட்டப்ல அம்மா போமா என் பசங்க முன்னாடி மானத்தை வாங்காம ஒழுங்கா ஓட்டணும். அவன் சிரிக்கிற சிரிப்பே சரியில்லையே. ஜெயா There is no class. Only this one we are going to. ஜெயா Yeah. Hi. Hi. Okay, get up. ஓகே guys Okay, Ella, all the best, all the best. Okay, can I start it, please? வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸோட பாலி ட்ரிப் போயிருந்தேன்ல. பாலி ட்ரிப்னாலே அட்வென்ச்சர் தான். சரி, ஏதாவது ஒரு 1-2 அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணலான்னு முன்னாடி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் எங்கள் டூர் ஆர்கனைசர்கிட்ட கேட்டப்போ அவங்க இந்த குவாட் பைக் ரைடை பற்றி சொன்னாங்க. ATV குவாட் பைக் ரைடு கேட்கவே செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. சரி, இதை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை முன்னாடியே புக் பண்ணிட்டோம். திடீர்னு கையில் ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டை கொடுத்து சைன் பண்ணி கொடுன்னாங்க. அது ஒரு கன்சென்ட் அக்ரிமெண்ட் மாதிரி. என்னென்னா, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு அவர்கள் பொறுப்பல்ல அப்படின்னு. ஐயோ அப்படின்னு கொஞ்சம் யோசித்தோம். அப்புறம் ரொம்ப தில்லா நாங்கள் எல்லாருமே சிக்னேச்சர் போட்டு கொடுத்துட்டோம். ரொம்ப காஸ்ட் கூட இல்லைங்க. பர் அடல்ட் மேபி 2300லேருந்து 2500 இந்தியன் மணி. இதுதான் அந்த குவாட் பைக். வாவ், மாஸாக இருக்குல்ல. இந்த பைக்கும் ரொம்ப மாசாக தான் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் பேலன்ஸ் போச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையாயிடும். அதனால இந்த குவாட் பைக் வந்து நமக்கு நல்ல பேலன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பைக் தான் அது. ஸோ அதனால் நான் இதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து எல்லாரும் ஒரு ஓப்பன் ட்ரக்கில் குவாட் பைக்ஸ்லாம் பார்க் பண்ணி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அங்கே எங்களுக்கு ஒரு குட்டி ட்ரைனிங் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் we will be going for ATV ride. I got this one. பாலி மாதிரி இருக்குல்ல. பாலி ரோட்ஸை கொஞ்சம் எடுத்துப்போம். டோனர் இதுதான் அந்த இடம். பாருங்கோ. நம்ம நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்லாம் போடக்கூடாது. ஸோ எங்களுக்கு பூட்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் ஹெல்மெட் கொடுத்தாங்க. எல்லாம் போட்டு நாங்கள் ரெடியாகி பாருங்க நான் எப்படி இருக்கேன். மாசா இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த கைடு வந்து ரொம்ப அழகா நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், எப்படி பிரேக் பண்ணணும், எப்படி ஓட்டணும் அப்படின்ட்டு எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த அளவுக்கு ஒரு ஃபியர் இல்லாம நம்ம ஓட்ட கத்துக்கலாம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நீங்க தனியாகவும் போகலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு டிரைவ் பண்ணவங்களுக்கு பின்னாடியும் நீங்க உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா அங்கேயே நமக்கு ஒரு டிரைவரும் கொடுக்குறாங்க. நமக்கு வேணும்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்கும். அவங்களே நம்மளை டிரைவ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் நான் பயங்கர தில்லா நானே ஓட்டினேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இந்த ரைடு. ரொம்ப அட்வென்ச்சரஸாக, த்ரில்லிங்காக, எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு வெளி ஊரில் போயிட்டு இந்த மாதிரி ஓப்பனாக குவாட் பைக்கில் நம்ம எப்போவுமே காரில் போய் தானே பழக்கம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்ன மாதிரி ரோட்ஸில் நான் ட்ரைவ் பண்ணோன்னா, ரைஸ் ஃபீல்டு, வில்லேஜ் ரோட்ஸ், வாட்டர் ஃபால், மேடான ரோடு, கண்ணாப்படான பள்ளம் இருக்கிற ரோடு, சேறு சகதி இருக்கிற இடம், டன்னல்ஸு, இப்படி அது ஒரு மாதிரி நம்மளை ஒரு டெஸ்டிங் கைண்ட் ஆஃப் ஒரு ரைடுன்னே சொல்லலாம். ஆனால் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அது சொல்ல முடியாதுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் கோப்ரோவில் நம்ம ரைட் பண்ணுறத அழகாக ஷூட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் அவ்வளோ பெருசாக சார்ஜ் இல்லை. அழகாக ஷூட் பண்ணி கொடுத்து அதை இம்மீடியட்டாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க.
பாலிக்கு போகிற பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஏடிவி குவாட் பைக் ரைடு புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரொம்ப சேஃபு. நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். Thrilling experience.